பூஜாமா வாங்கம்மா வாங்க. என்ன தயங்கி தயங்கி நிக்கிறீங்க? ஆமா, நேத்தே ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்கணுமே. இல்லக்கா, எதுவும் நடக்கல. ஏன்? கிட்ட போனாலும் எரிஞ்சு எரிஞ்சு விடுறாரு. முகம் பார்த்து கூட பேச மாட்டார். அப்புறம் எப்படிக்கா நடக்கும்? நேத்து சொந்த மந்தெல்லாம் இருந்திருப்பாங்க, அதனால ஐயா தயங்கிருப்பாரு. இன்னைக்குதான் யாருமே இல்லையே, நீ போய் சுண்டி இழு, எல்லாம் சரியாயிடும். என்ன அக்கா, நீங்களும் வரீங்களா? ஐயோ மண்டு மண்டு, ஃபர்ஸ்ட் நைட் உனக்கா எனக்கா? போ. முத்தே, ஏய் முத்தே. முத்து முத்துன்னு கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நாச்சி முத்துன்னு கூப்பிட்டாதான் வருவேன். பெரிய இவரு அந்த குப்பை எடுத்து வெளியே கொட்டுப்பா. பூஜாமா, என்னடா நைட் சமாச்சாரம் எல்லாம் எப்படி? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலக்கா. ஏண்டா? அதை பத்தில எதுவும் கேட்காதீங்கக்கா. சண்முகம், என்னடா நைட்டுன்னு பேசிட்டு இருந்தியே, என்ன விஷயம்? உனக்கு எதுக்கு? எதுக்கா? நைட்டு சமாச்சாரம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எங்க தலைவர் கே பாக்கியராஜ் சாரே சொல்லிருக்காரு. அப்படியா? ஆமா, ரொம்ப முக்கியம் இந்த மூஞ்சிக்கு. அது அது நைட் நீ தண்ணி அடிச்சல்ல, அந்த விஷயத்த ஐயா கிட்ட சொல்லிட்டேன். நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் நீ சொல்லிட்டியா? ஆமா. இந்த பிடி, நீயே குப்பையை கொட்டிக்க. சாரி, தப்பா நடந்துக்கிட்டேன். இல்லைங்க, எனக்கு வலிச்சதுனால தான் அடிச்சேன். நீங்க ஏன் சாரில கேக்குறீங்க? இல்லை, நான் உன்னை தொற்றுக்கவே கூடாது. ஏங்க, நான் உங்க ஒய்ஃபுங்க. உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இல்லை, நான் ஏதோ ஒரு சிந்தனையில் இப்படி நடந்துக்கிட்டேன். சாரி.
ராஜம்மா. அக்கா என்ன பாருங்க, என்கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? கண்ணெல்லாம் செவந்திருக்கு, உடம்பெல்லாம் மெருகேறி இருக்கு, பேச்சுல ஒரு சந்தோஷம் தெரியுது. கள்ளி, நீ நினைச்சது நடந்துருச்சு இல்லையா? ஆமாக்கா. நீ ஜெயிச்சுட்டடி. சரி சரி, சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. காஃபி கொடுங்க, வீட்டுக்காரர் எழுப்பணும்ல. அடி பாவி, ஒரு ராத்திரிக்கே வா. என்னங்க, காஃபி கொண்டு வந்திருக்கேன். அங்க வச்சுட்டு போ. சாரி. நீயா? ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் முன்னாடி பின்னாடி வந்துடிச்சிட்டு இருக்க? ஏங்க சந்தோஷ பார்க்க வந்தங்க. உள்ள குளிச்சிட்டு இருக்காரு, போங்க. என்னடா இவங்க எதுக்கு எடுத்தாலும். இருக்கட்டும். வாடா கார்த்திக். ஹாய். எப்படா வந்த? இப்போதான்டா வந்தேன். இன்னைக்கு என்னடா ப்ரோக்ராம்? கிளம்புடா, வெளியே போகணும். வக்கீலுக்கு ஃபோன் பண்ண சொன்னேன், பண்ணியா? காலையிலே பண்ணிட்டேன்டா. வக்கீல் நமக்காக வெயிட்டிங். ஒரு நிமிஷம்டா, ரெடி ஆகிட்டு வந்தார். சரிடா. என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. கார்த்திக், கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? சரிங்க. ஏ கார்த்திக், இல்லடா, இவன் எங்கே தான் இருப்பான், நீ சொல்லு. அத்தை ஃபோன் பண்ணாங்க. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா, நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க. என்னால் வர முடியாது, நீ வேற யாராவது கூட்டிட்டு போ. அத்தை கண்டிப்பா உங்களை தான் கூட்டிட்டு போக சொன்னாங்க. ஏய், இப்போதானே சொன்னேன் என்னால் வர முடியாதுன்னு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ கிளம்பு. டேய், அவன் வருவான், வாங்க வாடா. என்ன கார்த்தி, ஒரு குழப்பமா இருக்கு. அப்போ ஒரு கணக்கு சொல்றாரு, நீ ஒரு கணக்கு சொல்ற, எனக்கு டேலி ஆகலையடா. எனக்கு டேலி ஆகிட்டு தான்டா இருக்கு. என்னடா சொல்ற? இல்லைடா, டேய் ஒர்க்கர்ஸ் கொடுக்குற பில்லெல்லாம் டோட்டலாக கலெக்ட் பண்ணி தான்டா உங்களை தரேன். இதில் உனக்கு என்ன புரியலன்னு எனக்கு தெரியலடா. ஏய், எனக்கு தெரியல, எனக்கு தெரியல நீ சொல்லாதடா. எனக்கு தெரிஞ்சு உன்னை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. நாளைந்து எல்லா வேலையும் நம்ம சேர்ந்தே பார்ப்போம். ஏய், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கே வந்து உடச்சிட்டு இருக்க, போடி உள்ள. டேய், ஏன்டா அவங்களை இப்படி இன்சல்ட் பண்ணுற? ஏய் விடா. ஏய், நீ எங்கடா போற? எப்படி அழுதுட்டு போகிறாங்க பாடுறா. இரா, சமாதானப்படுத்திட்டு வரேன். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இல்லைங்க, அழுதுகிட்டே வந்தீங்க, அதான் சமாதானப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். நீங்க ஒண்ணு என்ன சமாதானப்படுத்த வேணாம். முதல்ல உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்னை நீங்கள் இன்னும் சரியாக புரிஞ்சிக்கல. என் உதவி உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். உங்க உதவி ஒன்றும் எனக்கு தேவைப்படாது. முதல்ல வெளியே போங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம். போனுங்க. பாய்.